வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க ஒரு திரைப்படம். ஜூன் மாதம் 28 2008 வருஷம் வெளிவந்த படத்தோட கதை பார்த்துக்கிட்டோன்னா உலகநாயகன் கமலஹாசன். படத்தோட டைரக்ஷன் இயக்கியவர் பார்த்துக்கிட்டோன்னா KS ரவிக்குமார். கமலஹாசன், KS ரவிக்குமார், அசின், இன்னும் மற்றும் பலர் நடித்து கமலஹாசன் உலக தமிழ் சினிமாவிலேயே உலக சினிமாவிலேயே 10 வேடங்கள் போட்டு நடித்து 10 வேடங்கள் போட்டு அவர் தான் இப்போ நடிச்சிருக்கா. அப்படி 10 வேடங்களுக்கும் 10 வகையான டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பா. அப்படி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த படம் நினைக்கிறீங்களா? தசாவதாரம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நம்ம நடிகர் ஜாக்கி சான் அவரை வர வச்சு அவர் மூலியமாக தான் படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. படத்தை பார்த்துக்கிட்டோம் தயாரித்து பார்த்தா ஆஸ்கார் ஃபிலிம்ஸ். ரவிச்சந்திரன் படத்தை இயக்குனாங்க. அப்பயே பார்த்துக்கிட்டோன்னா ப்ராசஸிங் மேக்கப் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு வேடத்துக்கும் பார்த்தா தனித்தனியாக டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக. அப்படி நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கூட பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டராக வச்சு ஒரு இதாக போய் மேக்கப் போட்டு பண்ணியிருப்பா. அப்படி அதான் கமலஹாசன். அவர் ஏன் உலகநாயகன் அப்படிங்கிறோம்னா யாராலுமே யூகிக்க முடியாத ஒரு படத்தில் 10 கேரக்டரு 10மே இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரு. அதில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி வேடம் அந்த கேரக்டரும் போட்டு நடிச்சிருக்கா. அப்படி ஒரு தமிழ் தொண்டனா ஒரு கேரக்டரு, ஒரு பஞ்சாபி சிங்கி, ஒரு உயரமான மனுஷன், ஒரு மலையாளி, ஒரு தெலுங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தர தமிழ்னு பேசக்கூடிய ஒரு தஞ்சாவூர்காரு, ப்ளஸ் பார்த்துக்கிட்டோன்னா படத்தோட ஆரம்ப காட்சியில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கேரக்டர். இப்படின்ட்டு 10 விதமான கேரக்டருக்கும் பார்த்தோன்னா 10 விதமான வித்தியாசங்களை காட்டி நடிச்சிருப்போம். அப்படி கமலஹாசன். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கோவிந்தராஜ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு புதுமையான கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிக்கிறதுனால ஒரு குரங்குக்கு சோதனை பண்ணுறாங்க. அதை சோதனை பண்ணுறாங்க. அந்த கண்டுபிடிப்பு அந்த குரங்குக்கு சோதனை பண்ணும்போது அந்த குரங்கு பார்த்தா அந்த வைரஸை சாப்பிட்டு அந்த குரங்கு இறந்து போயிடுது. இந்த வைரஸ் கொஞ்சம் காற்றுல கலந்தால் கூட ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சு போடும். அப்படிங்கும்போது அந்த வைரஸை பார்த்துக்கிட்டோன்னா ஒருத்தனுக்கு வித்துடுறாங்க. ஒருத்தன் கடத்திட்டு போகிறான். அந்த கடத்திட்டு போக ஒரு வில்லன் முயற்சிக்கிறான். அந்த வில்லனுக்கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த வைரஸை காப்பாற்றி அந்த வைரஸை பார்த்தா அந்த வில்லன் கை கிடைக்காம கூட இருந்த ஆளே பார்த்தா குளிப்பிரிக்கிறனால அந்த வைரஸை பார்த்தா ஒரு வில்லன் கைக்கு போயிடுது. அந்த வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காமல் இருக்கிறதுக்காண்டி அந்த வைரஸ் பார்த்துக்கிட்டோன்னா தன்னோட வேலை செய்கிற ஆஃபீஸ்லேருந்தே பார்த்துக்கிட்டோன்னா ஆட்டையை போட்டு ஏதோ ஒரு ஊருக்கு அனுப்பிடுறா. அப்படி கடைசியில் அந்த வைரஸை பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு கிடைக்காம அவர் பண்ணாரா இல்லையா? அந்த வில்லனை பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் கிடைக்கிறதுக்கெல்லாம் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாடுபட்டான். கடைசியில் பார்த்தா வில்லனுக்கு அந்த வைரஸ் கிடைச்சதா இல்லையா அப்படின்ட்டு படத்தை கொண்டு போயிருப்பாங்க. படத்தை கொண்டு போனது ஒரு விதமாக இருந்தாலும் நார்மலான கதையாக இருந்தாலும் இதில் பார்த்துக்கிட்டோன்னா அந்த நெல்லை வாழ் மக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூட ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு வேடம் போட்டு அப்படி ஒரு பாட்டி வேடம், ஒரு தெலுங்கு அப்பாராவா ஒரு கேரக்டர், ஒரு போலீஸ் அதிகாரி நடிச்சிருப்பா. அப்படி ஒரு பஞ்சாபி சிங்கி பாடகராக நடிச்சிருப்பா. அப்படி ஒரு உயர்ந்தமான மனுஷன் ஒரு இந்திக்காராக நடிச்சிருப்பா. அப்படி அது போக பார்த்துக்கிட்டோன்னா வில்லனே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு வெளிநாட்டு வில்லனாக நடிச்சிருப்பா. இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்னாலும் இந்த படத்தை முக்கியமான கேரக்டர் பார்த்துக்கிட்டோன்னா கமலஹாசன். படத்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா 2 பேர் இசையமைச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்தது நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத். பாடல்களுக்கு இசையமைச்ச பேர் எனக்கு வாயில் நுழையில, ஸோ அதனால் ஒரு பேர் சொல்ல முடியல, வச்சுக்காதீங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத் கொடுத்துருக்கா. அப்படி 10 விதமான கேரக்டரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கா. அப்படி ஆனால் இதுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இல்லை. அப்போ என்ன பார்த்துக்கங்க, கமலோட புதுமை என்னன்னு பார்த்துக்கங்க. அந்தளவுக்கு பார்த்தா புதுமையை புரிஞ்சிருக்கா. அப்படி இந்த படத்தில் இந்த படம் முழுக்க பார்த்தா கமலஹாசன் தாங்கியிருக்கா. அப்படி என்ன தான் கதை பார்த்தா கமலஹாசன் இருந்தாலும் தன்னோட மேக்கிங் ஸ்டைல் பார்த்துக்கிட்டோன்னா KS ரவிக்குமார் என்னத்தை பெருசாக காட்டிட போகிறார் அப்படின்னு இருந்தாலும் அவர் காட்டின விதம் பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொன்றும் அற்புதம். அதுலேருந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 1900
80களில் வர ஒரு மன்னர் காலத்தில் வர ஒரு கேரக்டர் வந்து பார்த்தோன்னா சூப்பராக நின்று பேசும். நெப்போலியன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த மன்னனுக்கே உண்டான எடுப்பாக இருப்பபடி ஒரு மன்னனாக எப்படி தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மன்னன் கேரக்டர் வந்து பார்த்தா நெப்போலியன் சூப்பராக அடிச்சிருப்பா அப்படி. அவரை வந்து பார்த்தோன்னா கட்டி சிவராம சொன்னதுக்கு என்னால் முடியாது, சிவன் தான் பெரிய கடவுள்னு சொல்லி சொன்னதுனால அவர் அந்த சிவனோட சேர்த்து கடலை கட்டி தூக்கி போடும்போது கூட கடைசி முடிக்கும் போது சிவன் தான் பெரிய கடவுள்னு சொல்லி சொன்னதுனால தூக்கி போட்டுருவாங்க. அந்த கடைசியில் அந்த கடலோட கட்டி போட்ட அந்த சிலைக்கும் கிளைமேக்ஸில் ஒரு ரோல் உண்டு. எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்தை பார்த்துக்கிட்டோன்னா வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனாக வருவா அப்படி. அவர் கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூடயே வர டிரான்ஸ்லேஷன் சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அந்த ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட வருவாங்க ஷில்பா செட்டியாக, அவங்க பேர் சரி ஞாபகம் வரல. அவங்களும் பார்த்துக்கிட்டோன்னா வில்லனோட லவ்வராக கடைசி வரைக்கும் வில்லன் கூடயே வருவாங்க. அவங்களோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசப்படும். என்ன தான் பல கேரக்டர் இருந்தாலும் படத்தில் 10 விதமான கேரக்டரில் கமல் வராரு. ஸோ அதனால் படம் முழுக்க நம்ம கமலை பார்க்கலாம். அசின் அவங்க எங்கே பிறந்தாங்கன்னா இந்த தஞ்சாவூர்லேருந்து போகிற ஒரு விஞ்ஞானிக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த கடைசி அந்த விஞ்ஞானிக்கு லவராக வராங்க. அசினோட கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த ஐராத்து பாஷையெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அந்த சுனாமியோட சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா எப்படி எடுத்தாங்கன்னு தெரியலைங்க அந்த சீன்லாம். ஏன்னா இந்த படம்லாம் பார்த்தா கொண்டாடி தவறிய படம். நம்ம 1001 எப்படி கொண்டாட மாட்டோமோ அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத படங்கள் ஒன்றா 1001, தசாவதாரம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த குருதி போன படம்லாம் எப்படிப்பட்ட படம், நிறைய படங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த படம் கொண்டாட தவறிட்டோம். ஏன்னா கமலஹாசன் ஒரு மனுஷன் தன்னால் சினிமாவுக்கு என்னதான் புதுமையாக கொடுத்துட முடியுமோ அப்படிங்கிறத புதுசாக கொண்டு வரான். அந்த மனுஷனுக்காண்டி இந்த படம் ஓடி அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா புதுமையை கொண்டு அப்படி. படத்தோட பின்னணி சேர்ந்து பார்த்துக்கிட்டோன்னா தேவிஸ்ரீ பிரசாத் கரெக்டாக கொடுத்துருப்பாப்படி, நல்லாவும் கொடுத்துருப்பாப்படி. ஒளிப்பதிவு மேக்கிங்கு எங்கேயுமே தொய்வுலாம் போனாலும் படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதுவும் அந்த பாட்டியம்மா கேரக்டர்லாம் பார்த்துக்கிட்டோன்னா ஐயோப்பா குஞ்சுக்கிட்டே நடக்கும்போது வரக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 15 வருஷம் அழுதுட்டு போட்டுமே அப்படின்ட்டு அந்த பாட்டிமாவை அழுவிட்டு பார்க்கும்போதும் அதுவும் அந்த நெல்லை தமிழில் ஒரு ஐயா பேசுவா அப்படி, அவரும் சூப்பர். அந்த ஸ்லாங்கை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருப்போம் அப்படி. ஒவ்வொரு ஸ்லாங்க்கு டப்பு நாம அவரே பேசினது தான் இந்த படத்தை மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவும் அந்த ஒரு தெலுங்கு போலீஸ் அதிகாரி வருவா அப்படி, அவர்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவல். அதுவும் அந்த ஹீரோ கமலுக்கும் அந்த தெலுங்கு கமலுக்கும் வரக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து பார்த்தா நானே மேலே எனக்கு மேலேனா கடவுள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும். பஞ்சாபி சிங்கு அந்த கேரக்டர்லாம் அல்டிமேட்டுங்க. அதுவும் அந்த ஒக்கோசனம் பாட்டெலாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலு. அதான் சொல்கிறேன்ல, இந்த படத்தை யாரை பற்றி பேசினாலும் ஏதோ ஒரு கேரக்டரில் கமல் இருப்பா அப்படி. ஏன்னா 10 கேரக்டரு 10 கெட்டப்பு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 10 கெட்டப்பு இருந்தாலும் 10 விதமாக இருப்பா அப்படி கமல். அதான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த படத்தை அத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு டைமாக இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா அந்த படத்தில் சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குங்க. அந்த மண்ணை பற்றி வந்து பார்த்துக்கிட்டோன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு வசனம், ஒரு டைலாக் ஒன்று வரும், கவிதை ஒன்று வரும். அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கமலுக்கு உண்டானது. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவன் எத்தனை பேர் என்றது படித்த எத்தனை பேர் இருக்காங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டும் போது நான் படிக்கலன்னு சொல்லும்போது நீங்கள் படிக்காத மேதைங்கன்னு சொல்லலாம் பார்த்துக்கிட்டோன்னா கமல் அப்படியே இருப்பா அப்படிங்க. கமல் ஸ்கூல் படிப்பை பாதியில் விட்டவர். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏஐ டெக்னாலஜிக்காண்டி பார்த்துக்கிட்டோன்னா அமெரிக்காவில் போய் கற்று வரா அப்படி ஆர்வம், தான் செய்கிற தொழில்மை உண்டான ஆர்வம் தான் வந்து பார்த்தா அந்த மனுஷனுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தா இன்னமும் தூண்டுது. செய்கிற தொழிலை சுத்தமாக செஞ்சோம்னா அது நம்ம மேலே மேலுமே உயர்த்துங்கிறதுல கமலஹாசன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிகப்பெரிய ஞானி. அவர் சொல்கிறதுல அப்படி தான் இருக்கும். இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்கள். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். படத்தை வந்து பார்த்தா அனைத்து கேரக்டரும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த அமெரிக்கா ட்ரம்ப்பை மாதிரியே வந்து பார்த்தா காலத்துக்கு போய் நடக்கிற சீன் ஆகட்டும், உலக நாயகனே சாங் ஆகட்டும், படத்தில் எல்லா சாங்குமே அற்புதமாக இருக்குங்க. எல்லா சாங்குமே அற்புதமாக இருக்கும். ஒரு சாங் கூட பார்த்துக்கிட்டோம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா படத்தை சீக்கிரம் அப்படி கேஎஸ் ரவிக்குமார் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவரோட முக்கியத்துவத்தை உணர்ந்து இயக்கிட்டு அப்படி அந்த கிளைமேக்ஸ் அவனை சுனாமி சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும். அது சுனாமி சீன் உருவாக்கும் போது சுனாமி வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த இந்த சீனு,
சுனாமினால் ஏற்பட்ட பேரொழிகள், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படிங்கிறத காட்டின விதமெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா எப்படி யோசிச்சாங்கன்னே தெரியல. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த டைம் இந்த படத்தை ஒரு டைம் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு என்ன பிடிச்சிங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்தை எல்லாமே பிடிக்கும். இதுதான் பிடிக்கும் சொல்ல முடியாது, எல்லாமே பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு தரமான படம் கொடுத்துருக்காரு கமல்ஹாசன் சார். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி 4 பேருக்கு இந்த மாதிரி பழைய படங்கள் ரிவ்யூ பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பழைய படங்கள், புதிய படங்கள், தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்களில் வந்துட்டு இருக்கும். அதனால் உங்களோட சினிமா விரும்பிகளுக்கு நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு முழு வீடியோ பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியிலையோ அல்லது தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் நிகழ்ச்சியிலையோ கண்டிப்பாக நான் உங்களை வந்து கட்டாயம் மீட் பண்ணுறேன். அதுவரை மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.